Hello billionaires, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு நம்ம strategy வீடியோவில் பார்க்க போகிறது வந்து it is an opening ORB 1 minute strategy. Okay, so this is a very simple strategy in which we are going to target 1:3 risk to reward very quickly and very easily. So யாரெல்லாம் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்களோ ஸ்கேல்பர்ஸ்க்கு this is going to be a very good strategy. Okay, so let's take the 1 minute candle of any stock. Okay, so this strategy can be applied only to a tradable asset and நான் மீன் பண்ணுறது ஒன்று ஸ்டாக்காக இருக்கணும் இல்லைனா ஃபியூச்சர்ஸாக இருக்கணும். if you can't use this strategy to watch index and trade in the ஆப்ஷன்ஸ் ஆஃப் அன் இண்டெக்ஸ். நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா இண்டெக்ஸோட ஃபியூச்சர்ஸில் மட்டும்தான் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுமே தவிர ஒரு இண்டெக்ஸை பார்த்துட்டு, ஏன்னா இண்டெக்ஸ் வில் நாட் பி ட்ரேடபிள், ஒன்லி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வில் பி ட்ரேடபிள். ஸோ பட் ஸ்டாக்ஸ் ஆர் ட்ரேடபிள். ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாக்ஸில் அப்ளை பண்ணலாம் அண்ட் இண்டெக்ஸில் அப்ளை பண்ணலாம். ஆர் ஈவன் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ அப்ளை இட் ஆன் cryptos or forex or anything or any other pair. So I'll just show you quickly how the strategy works. So உங்களோட ஃபஸ்ட்டு உங்கள் சார்ட்டை வந்து நீங்கள் 1 minute வச்சுருங்க. ஸோ யூ வெயிட் ஃபார் ஃபர்ஸ்ட் 5 minutes ஸோ தட் 5 candles ஆர் ஃபார்ம்ட். நான் அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ண போகிறேன். ஸோ யூ சி 1 2 3 4 5. ஸோ இதுதான் 5th கேண்டில். ஸோ இதோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த ஹை அண்ட் இதோட ஓப்பனிங் ரேஞ்சோட ஹை அண்ட் லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் க்ராஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் அவர் நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ யூ கேன் சி திஸ் கேண்டில் ஹஸ் broken it and it is closed and crossed here. ஸோ இது சிம்பிளாக சொன்னால் it is a red candle. point number 1, it is closed and crossed almost on the boundary. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான யூஸ் கேஸ் வரும், பட் இட் இஸ் ஸ்டில் அக்செப்டபிள். we can use this red candle as our breakout candle. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேண்டலுமே வந்து இட் ஹஸ் டு ஃபாலோ தி ட்ரெண்ட். ஓகே, ஸோ இது ரெட் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்னோட அடுத்த கேண்டலுமே இட் ஹஸ் டு பி ரெட் கேண்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, என்னோட அடுத்த கேண்டலுமே இட் இஸ் அ ரெட் கேண்டில். ஸோ நவ் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு குவிக்லி மார்க் தி ஹை அண்ட் லோ of this first red candle. ஸோ என்னோட நெக்ஸ்ட் கேண்டிலும் அந்த ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இமீடியட்லி ஐ ஷுட் பி ரெடி டு டேக் அப் அ பொசிஷன் ஆன் தி லோ ஆஃப் தி பிரேக் அவுட் கேண்டில். ஓகே, ஸோ இந்த பிரேக் அவுட் கேண்டிலோடைய லோவை நான் வந்து டார்கெட் என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சுட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இட் ஹஸ் டு பி தி ஹை அண்ட் என்னோட டார்கெட் வந்து ஈஸிலி ஐ ஷுட் டார்கெட் 1:3 risk to reward. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி போட்டிருப்போம். ஸோ நம்ம என்ட்ரி இங்கே வச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் இட் ஹஸ் டேக்கன் அப் தி என்ட்ரி. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை அடுத்த கேண்டிலுமே அதோட என்ட்ரி எடுத்துருக்கோங்க. it would have taken a gap up and it would have taken entry. So you will have an ample amount of time where the retest entry will be taken. So இங்கே entry taken ஆனோடனே you can easily target 1:3 risk to reward. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா sometimes 1:5 is very promisable in a very trending market. ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1:3 வைக்கிறேன். ஓகே, ஸோ 1:3 வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு. ஐ திங்க் அது மேக்னெட் இஸ் வெரி ஸ்ட்ராங். யா, ஸோ 1:3ன்றது இதுதான். 1:3ன்றது வந்து மேக்ஸிமம் 1 2 3 இங்கே என்ட்ரி எடுத்திருந்தால் கூட ஒரு 3-4 minutesல எனக்கு 1:3 அச்சீவ் ஆகிடுச்சு. சிம்பிள். ஓகே, அண்ட் யூ கேன் ஆல்சோ டார்கெட் 1:5. ஸோ என்ன கேட்டிங்கன்னா 1:3 or 1:4 should be sufficient. But if it's a very trending market, you can still hold your position to target like 1:5. 1:5க்கு மேலே நீங்கள் வைக்காதீங்க, because that's not going to work out and there will be a strong reversal which will come up. ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான டே அப்படின்றதுனால 1:5 is achievable. But even if it is a non-trending day, you can easily target 1:3. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேண்டமாக we are going to take some other stock here just to quickly see. ஸோ நான் HDFC எடுத்துடுறேன். ஸோ it's 1 minute candle. ஸோ நான் வந்து I'm going to pick a random day, let's say 17th. ஸோ this is your first candle. ஓகே, ஸோ ஹை அண்ட் லோ மார்க் பண்ணணும். ஹை 1 2 3 4 5 5th கேண்டிலோடைய
லோ, இன்னொன்று அடுத்த கேண்டில் இட்ஸ் பிரேக் அவுட் கேண்டில். ஆனால் நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன், இந்த பிரேக் அவுட் கேண்டில் வந்து எனக்கு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த கேண்டிலும் எனக்கு ரெட்டு ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த பிரேக் அவுட் கேண்டிலுக்கு அப்புறமா எனக்கு அடுத்த கேண்டில் ரெட்டு ஃபார்ம் ஆகலை. ஸோ we are not having a valid breakout here. Okay, I hope it is very clear. So நமக்கு இங்கே ஒரு வேலிடான பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ which means எனி டைம் there will be a reversal. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் we should never take a trade, we should avoid it. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, I am going to some other random day, let's say 26th, 1 2 3 4 5. ஓகே, அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பிரேக் அவுட் இங்கே நடந்திருக்குது. அடுத்த கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் தான், இட் இஸ் நாட் அ ரெட் கேண்டில். ஸோ திஸ் இஸ் நாட் அ வேலிட் என்ட்ரி. ஸோ உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிற கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் வந்து அந்த ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த 28th Feb போகிறேன். ஸோ 1 2 3 4 5. ஸோ இதுதான் உங்களுடைய ஹை. ஸோ உங்களுடைய க்ளோஸ் அண்ட் கிராஸ் இந்த கேண்டில் பண்ணுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் அகெயின் இட் இஸ் நாட் தி சேம் green candle. So it is a failure. See, remember one thing guys, first breakout ஆகிற கேண்டில் வந்து அதுக்கப்புறம் அதோட ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி கன்சால்டேஷன் ஆகக்கூடாது, ரீடெஸ்ட்டில் கன்சால்டேஷன் காமிக்கூடாது. ஸோ இங்கே க்ரீன் ஃபார்ம் ஆகிடுச்சா, பிரேக் அண்ட் க்ளோஸ் அண்ட் க்ராஸு, அடுத்த கேண்டில் அது க்ரீன் ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஸோ தட் we can easily target 1:3. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பப்போலாம் நம்ம ட்ரேடு எடுக்கக்கூடாதுன்றதுமே வந்து திஸ் டெக்னிக் வில் ஷோ அஸ். ஓகே, இந்த நம்மளோட என்ட்ரி கண்டிஷன்ஸ் மீட் ஆனால் மட்டும் ட்ரேட் எடுங்க. என்ட்ரி கண்டிஷன்ஸ் மீட் ஆகலாம், யூ டோன்ட் ட்ரேட் இட். ஓகே, ஸோ நான் குயிக்காக வந்து ஐ வில் ஷோ யூ அனதர் ஸ்டாக். லெட்ஸ் சே அதானி போர்ட்ஸ். ஸோ நான் ரேண்டமாக ஐ எம் ஜஸ்ட் சூஸிங் சம் டேட். லெட்ஸ் சே 13th. 1 2 3 4 5. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 1 2 3 4 5. 5 உடைய பாட்டம், 5 உடைய பாட்டமோடைய க்ளோஸ் அண்ட் கிராஸ் இந்த கேண்டில் தான். ஸோ என்னோடய அடுத்த கேண்டிலுமே வந்து இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா என்னோட என்ட்ரி இஸ் கோயிங் டு பி திஸ் கேண்டில்ஸ் லோ. ஐ எம் கோயிங் டு டார்கெட் 1:3 ரெஸ்ட் டு வாட். ஸோ அடுத்த கேண்டில் எனக்கு ரெட்டு ஃபார்ம் ஆனோடனே நான் என்னோட என்ட்ரி இங்கே எடுக்கிறது ரெடி ஆகிடணும். ஓகே, என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து is not the high of this candle. You remember there is a gap down, you can see here there is a gap down. So நீங்கள் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் you have to be very 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 clear where you are going to put your stop loss. இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகே, ஏன்னா இது க்ளோஸ்க்கு அப்புறமா it took a gap down and it went down. ஸோ கேப் டவுன் ஆகி அடுத்த கேண்டில் க்ரீன் ரெட்டு ஃபார்ம் ஆனதுனால எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான என்ட்ரி கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ நான் இந்த ரெட்டு ஃபார்ம் ஆனோடனே ஐ வில் கீப் அன் என்ட்ரி பாயிண்ட் ஹியர். ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் அவன் க்ரீன் மேலே போய் அவன் க்ரீன் ஃபார்ம் பண்ணி ஓகே இந்த பொசிஷன் உள்ளே வந்ததுக்கப்புறமா ஐ கேன் அகெயின் செட்டப் க்ரீன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமாவும் நான் இங்கே என்ட்ரிஸ் வச்சுக்கலாம். தட்ஸ் அகேன் அனதர் திங். ஆர் இங்கே ரெட்டு ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பை டிஃபால்ட் ஐ கேன் ஜஸ்ட் செட் த என்ட்ரி இயர். ஸோ இங்கே வரும்போது என்ட்ரி விடட்டும். மேலே போகும்போது இஃப் யூ வாண்ட் டு நார்மலைஸ் யூ கேன் ஸ்டில் நார்மலைஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு டார்கெட் 1:3. So it is a trending day. You can see the target of 1:3 is being achieved. Okay, and as I said, if you want to target, you can target 1:5. ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், 1:5 is going to be a kind of a pick to pick next situation. So 3 or 4 it will be comfortable, and 5 will be, if it's going to be a trending day, for sure you can target 5. So நான் என்ன சொல்ல வரேன்னா, you just target 3. Okay, 3 டார்கெட் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 கேண்டிலோடைய மொமெண்டம் வச்சு யூ கேன் ஐடென்டிஃபை. ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட நெக்ஸ்ட் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தென் இட்ஸ் ஓகே டு ரைட் அப் தி சார்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ரிஸ்க் ஈக்குவல் அமௌண்ட். ஓகே, அண்ட் யுவர் ரிவார்ட் ஆல்சோ ஹேஸ் டு பி ஈக்குவல் அமௌண்ட். ஸோ இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் லைக் ஒரு 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், யுவர் வின்னிங் ரேட் வில் பி அப்ராக்சிமேட்லி லைக் அரௌண்ட் 80% and above. But you have to be very clear and cautious while you're taking the entry, and all the conditions has to meet. Okay, that's point number 1. And உங்களுடைய risk to reward வந்து நீங்கள் ஒவ்வொரு ட்ரேட்லேயுமே you risk equal amount. Let's say if you're risking, don't risk in terms of points, risk in terms of amount. So if you're risking like 10,000 in a trade, always risk only 10,000. So first trade எடுங்க, 10,000 risk பண்ணுங்கள். இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா it is okay, you will lose 10,000. ப்ராஃபிட் வந்ததுன்னா you will get 30,000. ஓகே,
அடுத்தது திருப்பி ட்ரெண்ட் என்ட்ரி எடுக்கணும், நான் ட்ரேட் பண்ணணும்னா ஒன்ஸ் யூ கெட் ஒன் டைம் ஷாட், டோன்ட் ட்ரேட் வித் தி ஸ்ட்ராட்டஜி அகெயின் ஃபார் த என்டையர் டே. ஓகே, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து ட்ரெண்ட் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கு ஒரு என்ட்ரி தான் கொடுக்கும் ஒரு நாளைக்கு. நீங்கள் 10 என்ட்ரி எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு வாட்டி ட்ரேடு, ரிவர்சலில் நான் ஒரு வாட்டி எடுக்கிறேன், அதெல்லாம் வில் நாட் ஒர்க் அவுட். யூ டேக் ஒன்லி ஒன் என்ட்ரி per day with a consistent entry is sufficient. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா you then wait for another retest happening and again a opening range breakout coming up. So வரும்போது then you follow the same pattern. If it follows the same pattern, you take an entry. ஸோ செகண்டுமே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா you close the day. ஸோ தேர்ட் டேயில் நீங்கள் ஒரு வின் பண்ணிங்கனாலே you will gain everything out. Okay, so this is more important. Your risk to reward management is very 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 important. Okay. So thank you all for watching, and if you have any specific questions, please share it in the comment section. I will for sure will answer it. Thank you.